டேய் இருங்கடா, நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு கோகி சரண் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து என் சின்ராஸுக்கு இதாக இவர் இருக்கிறாருல, இந்த சின்ராஸுக்கு வந்து பர்த்டே. ஸோ எங்கள் வீட்டு சின்ராசு குட்டிக்கு வந்து பர்த்டேங்கிறனால இன்றைக்கி வந்து இந்த பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஹாய் சொல்லிட்டா. ஸோ எல்லாம் விஷ் பண்ணிடுங்க, ஓகேவா? கண்டிப்பாக விஷ் பண்ணுவாங்க. தேங்க்யூ சொல்லிடு. தேங்க்யூ சொல்லு. ஐயோ வெக்க வந்துருச்சு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நான் வீடியோவை எடுத்திருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகி சரண் யூடியூப் சேனலை சொல்லு ஜித்துமா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லிடு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லிடுமா. அவன் சொல்ல மாட்டான், நீங்கள் பண்ணிடுங்க. சொல்லிட்டான். எங்கள் வீட்டில் யாருக்கு பர்த்டேனாலும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தம்பி சின்னவன் பர்த்டே. அப்போ பார்த்திங்கன்னா மாமா வந்து காலையில் 6 மணிக்கு வேலைக்கு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி அதுக்கப்புறம் 6 மணிக்கு எந்திரிக்க மாட்டாங்கங்கிறதுனால இன்றைக்கி வந்து பிளானிங்கெல்லாம் பெருசாக இல்லை. எங்கேயும் வெளியே போகிறது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக சீக்கிரமாக வந்து சேவ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நிறையா இது நமக்கு இருக்குது கடமைகள் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து தம்பிக்கு வந்து மாமா ஒர்க் முடிச்சு வரப்போ ட்ரெஸ் எடுத்துகிட்டு கேக் வாங்கிட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் எல்லோரும் குளிச்சு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சாமி ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டு, அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னா எல்லாத்தோட கால்லையும் எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். என் காலில் என் புருஷன் ஆசீர்வாதம் வாங்கிக்குவார். அதுக்கப்புறம் நான் மாமா காலில், பசங்கள்லாம் எங்கள் காலில், எங்கள் 2 பேர்த்து காலையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, இது ஒரு நல்ல பழக்கமாக நாங்கள் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மேபி யாரும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு நல்ல நாள் அன்றைக்கி யாருக்கிட்டையாவது ஒரு நல்ல வார்த்தை, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வார்த்தை வாங்கினா போதும். அதுக்கப்புறம் எல்லோரும் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜித்துவின்ட்டு கேட்டுட்டு இருந்தோம் பர்த்டேலாம் எப்படி எல்லோரும் செலிப்ரேஷன் பண்ணாங்க, யார் யார் விஷ் பண்ணாங்கன்னு. அதுக்கப்புறம் தம்பி வந்து சொல்லிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா பாட்டு போட்டு விட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா அப்படியே கிச்சனில் வந்து சமையல் வேலையை அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி நான் சொன்ன மாதிரி. ஸோ எந்த ஒரு ஸ்பெஷல் டேனாலும் நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி இருந்துரும். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியாணிலாம் செஞ்சு அப்புறம் கேக்கெல்லாம் வெட்டிட்டு சாப்பிட்டோம். நாங்கள் ரெடி பண்ணுறதுக்குள்ளார இவங்க ரெடி பண்ணிக்கிட்டாங்க. கேக்கு வெட்டுறதுக்கான எல்லா இதுவுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் அங்கே வந்து சாப்பிட்றதுக்கான எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு தயிர் பச்சடி, முட்டை வேவிச்சு வச்சுட்டு சில்லி பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா சிக்கன் செஞ்சுட்டுருக்கோம், சிக்கன் பிரியாணி. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் டேனாலும் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பீஸே அப்படின்னு. ஸோ வெளியே வந்து பார்த்தா இவங்க வந்து கேக் வெட்ட வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சரண் ரெடியா? ரெடி. இப்போ வந்து கேக் வெட்ட போகிறோம் ஜித்வின் ஐயாவுக்கு. ஜித்வின் ஒரே ஜாலி தான், பாட்டு போட்டு இவ்வளோ நேரம் டான்ஸு. இப்போ வந்து நான் அதுக்குள்ளார ரெடி பண்ணிட்டு வந்தேன், கிச்சன் ரெடி பண்ணிவிட்டு சரி அதுக்குள்ளார வெளியே வந்து பார்த்தா இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இதை இது பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்றப்ப இது எத்தனாவது பர்த்டே ஜித்வினுக்கு? சரவணன் இந்த 4th பர்த்டேவா? இவன் ஒரே ஆர்வம். லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏய் இருங்க பூஜா லைட் ஆஃப் பண்ணு. ஃபஸ்ட்டு சுவிட்ச். ஓகே, அனைவரும் வாருங்கள், எல்லோரும் வாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து கேக் சாப்பிடலாம் வாங்க. இவங்க ஒரே ஆல்ட்ரேஷனாக பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அவன் ரொம்ப நேரமா ஊதிட்டு இருக்கிறான். கட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டாடிக்கு, அண்ணாவுக்கு, டாடிக்கு. அவனே பாட்டு பாடுறான், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ பாட்டு இவர் ஒரு மியூசிக் மேன். இந்த எங்கேயாவது இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கூப்பிட்டுக்கலாம். நல்லா மியூசிக் போடுறாரு. போயிருச்சா? அந்த பாட்டு ஒரு பாட்டு ஓடிடுச்சுங்க. இந்த என்ன பாட்டுனா அது ஒரு பாட்டு. அந்த பாட்டு நல்லா இருக்கேன்னு பார்த்தா பாட்டுக்காக வைக்கல, அதில் லேடி ஆடிட்டு இருந்ததுக்காக வச்சிருக்காரு. ஜித்வி என்ன பர்த்டே பாய் நீயே எடுத்து சாப்பிட்டுருக்கிற, எனக்கு ஊட்டி விடவே இல்லை.
இருங்க நான் வாங்கிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ மம்மி. இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? இங்கே வாங்கல, இங்கே வாங்க. அவன் பாட்டு கேக்குக்கிட்டே உட்காந்து அவன் பாட்டு அவனுக்கு தான் பர்த்டேங்கிற, யாருக்கு பர்த்டேன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் கேக் வாங்கி கொடுப்போம். ஸோ இவர் என்னன்னா கேக்கு பக்கத்துலேயே இருந்து கேக்கை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவர். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பிரியாணி சமைச்சிட்டு போதுண்டா சளி பிடிச்சிக்கும், மழை வர ஈரம். கொஞ்சம் கொஞ்சம் கிச்சன் லைட் போட்டு விடுப்பா. சரண் கிச்சன் லைட் போடு. ஸோ இப்படி தான் எங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் போச்சு. சிம்பிளாக தான் போச்சு. வீட்லேயே எல்லோரும் ஹாப்பியாக 4 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் பாட்டை போட்டுவிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் படுக்க ஆரம்பிச்சிட்டோம். சாரி, இந்த வீடியோ எடிட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எப்பவும் போல தான். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கோகி சரண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஹெப்பின்னு எல்லா இதுலேயுமே நமக்கு வந்து சப்போர்ட், உங்கள் லவ் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க.